ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேரரசன் அகாடமி. இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சினா என்ன, இந்த எஸ்எஸ்சின்றதில் என்னென்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சின்றது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஹை ஸ்கோர் இருக்கிற கேண்டிடேட்ஸை கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த எக்ஸாம் மூலமாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸ், கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபீஸஸில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கான கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த எஸ்எஸ்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒர்க் பண்ணுது. இந்த எஸ்எஸ்சியோட மெயின் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஜாப்ஸ்க்கான கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கான ரிட்டன் எக்ஸாம்ஸை எஸ்எஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுது. இந்த எக்ஸாம்ஸில் டிரான்ஸ்பரண்ட்டான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் நடக்குது. எஸ்எஸ்சியோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ரீஜனல் ஆஃபீஸ்லாம் இந்தியா ஃபுல்லாகவுமே இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல்ன்றது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். இதில் கிராஜுவேட், நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன். இந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோஸை நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக்ஸில் பார்ப்போம். எஸ்எஸ்சி ஜிடி 10th குவாலிஃபிகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போலீஸ் கான்ஸ்டபிளான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கிறாங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். ஆஃபீஸ் கிளரிக்கல் ஒர்க்ஸ் தான் இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கான ரெக்குவயர்மெண்ட்டு. எஸ்எஸ்சி ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர். இது நீங்கள் பிஇ இந்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஜேஇ எழுதி நீங்கள் எஸ்எஸ்சி ஜேஇ கிளியர் பண்ணி ஜேஇயாக போகலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர் எஸ்எஸ்சி. இந்த எஸ்எஸ்சி கீழே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்குக்கு ஜாப்க்கான ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க. கஸ்டம்ஸு, சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, இதுக்கான எல்லா ஜாப்க்கான ரெக்குவயர்மெண்ட்டும் இந்த எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணி எடுத்து தராங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த எஸ்எஸ்சியில் ஜாப் கிடச்சதுன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜாப் செக்யூரிட்டி. உங்களுக்கு 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த தப்பு பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களோட ஜாப் செக்யூர்டாக இருக்கும். குட் சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 40,000 to 1 lakh மேலே உங்களுக்கு சேலரி எஸ்எஸ்சியில் ஜாப் டெசிக்னேஷனை பொறுத்து கிடைக்கும். ப்ரமோஷன்ஸும் உங்கள் பேஸ்ட் அப்பான் த டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பென்ஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எலிஜிபிலிட்டி. நீங்கள் 10th பாஸ் அப்படின்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறக்கூடிய ஜிடி, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம், ஜென்ரல் டியூட்டின்னு சொல்லுவாங்க. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஆஃபீஸ் கிளரிக்கல் ஒர்க், இந்த மாதிரியான சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்கும். இதுதான் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இன் எஸ்எஸ்சி. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எழுதலாம், ஜிடி எழுதலாம், எம்டிஎஸ் எழுதலாம். ஏன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணி 10th ஆல்சோ பாஸ்ன்றனால நீங்கள் இதுக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த 3 எக்ஸாம்ஸுமே நீங்கள் கொடுக்கலாம். கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல், ஜிடி, எம்டிஎஸ். ஓகே, நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சிஜிஎல். இந்த சிஜிஎல் எக்ஸாமில் தான் உங்களுக்கு ஹையஸ்ட்டு டெசிக்னேஷனுக்கான ரேங்க்ஸில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, எம்டிஎஸ் இந்த எல்லா எக்ஸாமுமே நீங்கள் எழுதலாம். எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஏன் எஸ்எஸ்சி பெஸ்ட்? எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்.
கிடைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. ரெகுலராக எக்ஸாம்ஸ் எவ்ரி இயர் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சொன்ன டைம்லேருந்து கரெக்டாக ரெக்குயர்மெண்ட்டும் நடக்கும். செக்யூர்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேரரசன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.